கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், நெடுங்காலமாய் காத்திருத்தல் இருதயத்தை இளைக்கப் பண்ணும். விரும்பினது வரும் போதோ ஜீவ விருட்சம் போல் இருக்கும். ஆம் பிரியமானவர்களே, ஆபிரகாமை பாருங்கள். குழந்தை செல்வத்தை பெற்றுக்கொள்வதற்காக நெடுங்காலமாய் காத்திருக்கிறார். அதே போலதான் இஸ்ரவேல் மக்களையும் எகிப்து தேசத்திலிருந்து அழைத்து வருவதற்காக அவர்கள் பல வருடங்களாக அவர்கள் காத்திருக்கிறார்கள். இந்த காத்திருப்பில் அவர்கள் சோர்ந்து போய் தளர்ந்து போயிருப்பார்கள். ஆனால் அதன் பலனை அவர்கள் அடையும் போது அவர்களுடைய மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் யாராலும் பறிக்க முடியாது. ஆம் பிரியமானவர்களே, இன்று நீங்களும் உங்கள் இருதயத்தில் அநேக காரியங்களை குறித்து காத்திருப்பீர்கள். அதென்னவென்றால், ஐயோ, நான் வாடகை வீட்டில் இருக்கிறேனே, எனக்காக சொந்த இடம் இல்லையே, நான் ஒரு வீடு கட்ட வேண்டுமே, என்னுடைய பிள்ளைகளின் படிப்புக்காக நான் வேலைக்கு செல்ல வேண்டுமே, நிரந்தர வேலை வேண்டுமே, இன்னும் என் மகளது திருமணத்திற்காக பணங்கள் சேர்த்து வைக்க வேண்டுமே என்று அநேக காரியங்கள் உங்களை குறித்து காத்திருக்க வைக்கிறது. ஆம், காத்திருந்து காத்திருந்து தளர்ந்து போயிருப்பீர்கள். கவலைப்படாதீர்கள். உங்கள் இருதயத்தை இளைக்க பண்ணும் காரியங்களை கர்த்தர் ஜீவ விருட்சம் போல் நிறைவேற்றி தருவார். அதற்கு நீங்கள் சோதனைக்குட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். ஆமேன்.